இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். லூக்கா நற்செய்தியிலே இவ்வாறு ஒரு வசனம் வரும். லூக்கா 12:15. மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. ஒருத்தர் நிறையா சொல்லும் வச்சிருந்தார் என்பதாலேயே அவனுக்கு ஆண்டவருடைய ஆசை கிடைக்காது, மகிழ்ச்சியான வாழ்வு இருக்குன்னு சொல்ல முடியாது. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்கிறது 1 தீமோத்தேயு 6:10 பவுல் சொல்றாரு பாருங்க. மிகுதியான பொருள் ஆசை, பொருள் தேவை, சரிங்களா? காசு பணம்லாம் வாழ முடியுமா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். முடியாது. மனுஷன் வாழ்வதற்கு பொருள் உதவி கண்டிச்சமாக வேணும், பொருள் ஆதாயம் வேணும். ஆனால் அதை மிகுதியாக ஆசைப்படுவது எல்லா தீமைக்கும் வழிவகுக்கும். 1 தீமோத்தேயு 6:10. என் ஆண்டவராம் கிறிஸ்துவை இயேசுவை பற்றிய அறிவே என் ஒப்பற்ற செல்வம். தூய பவுலுடைய வார்த்தை இது. பிலிப்பியர் 3:8. நான் பிறப்பால் எபிரேயன், கமாலியேல் பாத அடியில் அமர்ந்து படித்தவன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதிலே பரிசேயன். இவையெல்லாம் எனக்கு பெருமையாக இருந்தாலும் கூட என் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டில் இதையெல்லாம் குப்பையாய் கருதுகிறேன் பவுல் சொன்னார். சொல்ற வார்த்தை என்ன? என் ஆண்டவரை ஒப்பற்ற செல்வம். அவர் போதும், இதெல்லாம் அவசியம் கிடையாது. இதுதான் இன்றைய வாசகத்தினுடைய மைய பொருள். நட்சத்திரம் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தால் நுழையலாம், ஆனால் பணக்காரர்கள் விண்ணரசில் நுழைய முடியாது. ஒரு சந்தேகம் வரும் நமக்கு, ஏன் ஏசப்பாவுக்கு பணக்காரங்க மேலே இவ்வளோ கோபம்? ஒரு டவுட் வரும் இல்லையா? அப்போ ஏசப்பாவுக்கு பணக்காரங்களே பிடிக்காதா? செல்வந்தர்களெல்லாம் யார் விண்ணரசுக்கு போக முடியாதா? பெரிய கேள்வி தொக்கி நிற்குது இல்லையா? ஆண்டவர் அவ்வாறு சொல்லவில்லை. ஏசப்பா அந்த காலத்தில் மத குருக்கள், பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள், மருத்துவ அறிஞர்கள் என்ன பண்ணாங்க? மக்களை செல்வத்துக்காகவே அவங்க சுரண்டு தின்னு கொழுத்தார்கள். அதிக வரி போடுவது, எதற்கெடுத்தாலும் வரி, எதற்கெடுத்தாலும் காசு. ஏசவ பாருங்க பார்ப்போம். எருசலேம் ஆலயத்துக்கு போகிறாரு. அங்கே நடக்கின்ற அநியாயத்தை பார்க்குறாரு. என் தந்தை நிலத்தை நீங்கள் கல்வர் குகையாக மாற்றிங்கன்னு சொல்லி அடித்து வரட்டுறாரு பாருங்க பாப்பா. நாணய மாற்றுவருடைய அந்த டேபிளெலாம் தூக்கி கவுத்து போட்டு என்ன பண்ணுறாரு? அடித்து வரட்டுறார். எங்கள் அப்பாவுடைய கோயில் இல்லம் உங்களுக்கு திருடுற இடமா கேட்குறாரு. உதாரணத்துக்கு நாணயம் மாற்ற வராங்க இல்லையா? யூதர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? எருசலேம் கோயிலுக்கு வந்துட்டு போகணும். அது அவங்களுடைய ஒரு 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 பழக்கம். அது வந்துட்டு போகணும். மக்கள் சிதறி இருப்பாங்க இல்லையா? பக்கத்து நாடுகளில் இருப்பாங்க, பழகி போயிருப்பாங்க, இப்படி போயிருப்பாங்க. அப்போது அவங்க அங்கத்தையே காசு தான் வச்சுருப்பாங்க. எருசலேமுடைய காசாக கூட இருக்காது. காணாட்டு காசாக கூட இருக்காது. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெளிநாட்டு அந்த காசை கொடுத்துட்டு அந்த உள்ளூர் காசு நாணயம் மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், 10 ரூபா வெளிநாட்டு காசு தரணும்னு வச்சுங்களேன். நீ நியாயமாக எனக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 9 ரூபா கொடுக்கலாம். ஆனால் 1 ரூபா நீ எடுத்துக்கோ, ஒரு கமிஷன் மாதிரி எடுத்துக்கோ. நீ 9 ரூபா நீ எனக்கு கொடுக்கணும். அது நியாயமான ஒரு நாணயம் மாற்றி கொடுக்குறதுன்னு அர்த்தம். நீ 6 ரூபா எடுத்துக்கிட்டு எனக்கு 4 ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளவு அநியாயம் பாருங்கப்பா. எங்கோ கிடக்கிறவன் கடவுளை தரிசிக்க ஆண்டவரை பார்க்க வரான். இதை பயன்படுத்தி இப்படி திருடி கொள்ளையடிக்கிறீங்களே,
இது எந்த வகையில் நியாயம்? தான் சொல்கிற பாருங்க. இப்போ என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் கல்வர் குகையாக மாற்றிட்டீங்களேடா. எங்கள் அப்பாவை பார்க்கணும், அங்கேருந்து ஓடி வரான், அவன் அந்த பயன்படுத்தி அவன்கிட்ட திருடி கொலை எடுக்கிறியே, அப்போ திருடுற இடமா அது என்று அடிக்கிறார். ஏனென்றால் ஏசப்பா காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்படி தான் வாழ்ந்தார்கள். பணம் 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 கணம் காசு பணம் செல்வம் தான் வாழ்ந்தாங்க. நேற்று வாசம் இல்லை. நாம் ஒரு செல்வந்தர் வராரு, எல்லா கட்டளையும் நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏசப்பா சொல்கிற பாருங்க பார்ப்போம். நீ போயிட்டு என்ன பண்ணு, உன் சொத்து சொகத்தெல்லாம் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு வான்றாரு. கொடுக்க மனம் இல்லை, அப்படியே போயிடுற. இப்படிப்பட்ட செல்வர்களைத்தான் ஏசப்பாங்க சாடுகிறார். பணம் மட்டுமே குறிக்கோள், பணம் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை, பணம் தான் எனக்கு அனைத்துமே, இதெல்லாம் தூக்கி அதுக்கப்புறம் தான் என்று ஆண்டவர் உட்பட அனைத்தையும் வெளியே தூக்கி இருந்து விட்டு பணத்தை மட்டுமே அவன் கட்டி அழுகிறானோ அவன் ஆண்டு சொல்ல வார்த்தை இது. ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தால் நுழைந்துவிடும், பணக்காரன் விண்ணரசு நுழைய முடியாது. இப்படிப்பட்ட பணக்காரன், பண வெறி பிடித்தவன் நுழைய முடியாது. அழியும் செல்வத்தை கொண்டு அழியாத விண்ணரசு தடிக்க சொன்னார் இல்லையா? அழிகின்ற செல்வத்தை பயன்படுத்தி என்றும் அழியாத விண்ணரசை நீங்கள் சொந்தமாக்குங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் எனக்கு விண்ணரசு அவசியம் கிடையாது, என் செல்வம் தான் முக்கியம் என்று எவன் செல்வம் செழிப்பு இந்த உலகத்திலேயே, இந்த உலக செல்வத்து மேலேயே இருக்கிறானோ அப்படிப்பட்ட விண்ணரசில் ஒரு போதும் நுழைய முடியாது. அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது, அவனுக்கு ஆண்டவருடைய ஆசையும் கிடைக்காது. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். இப்படித்தான் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். நாங்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க. அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு செல்வம் நல்லா கொழுத்து போனாங்க. அவங்க ஆண்டவரை மறந்தாங்க. ஆண்டவரை பாருங்க பார்ப்போம். தன்னுடைய உடனிருப்பை விலக்கி கொண்டார். பாபிலோன் என்ன பண்ண பிடிச்சிட்டு போய் தூக்கி போய் வச்சு அவங்க அடிமையை வச்சு அவங்களை பிடிச்சி சித்திரவதை பண்ணான். ஆண்டவரை பார்த்து வந்தார். அப்போது எப்பொழுது இந்த உலக செல்வத்தில் நாட்டத்தினை அதிகமாக அதுக்குன்னு செல்வம் வேணாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் அப்படி சொல்ல வச்சு பாருங்க பார்ப்போம். நீ அந்த செல்வம் மட்டுமே முக்கியம், கடவுள் தேவையில்லை, நன்மைத்தனம் தேவையில்லை, அன்பு வேணாம், நீதி வேணாம், நிர்மலம் எதுவுமே வேணாம், எனக்கு காசு மட்டும் போதும் என்று இருக்க செல்வம் அவனை தான் என்ன பண்ணுறது விண்ணரசில் நுழைய முடியாது. சோசர்களே, கடவுள் நமக்கு கெட்டதை செய்ய மாட்டார், கெட்டதை போதிக்க மாட்டார், கெட்டதை சொல்ல மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம திருப்பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பாடல் இன்றைக்கி வந்து வசனம் இது. திருப்பாடல் 85:12 திருப்பாடல். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். உங்களுக்கு முடிஞ்சால் இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் பைபிள் எழுதி வச்சுருப்பது நான் அதை எழுதி பாக்கெட்லாம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்லதையே ஆண்டவர் சொல்வார், நல்லதையே ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார், நல்லதையே ஆண்டவர் செய்வார். அப்படியே மனசில் வச்சுக்கணும். நாம் சகோதரர்களே, நாம் செல்வத்தின் மேலே அதிக நாட்டம் கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சுக்குவோம். ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்து விடும், விண்ணரசிலே செல்வ வெறி பிடித்தவர் நுழைய முடியாது. ஒரு டவுட் வரும், என்னங்க பிரதர் நீங்கள் ஊசி ஒரு இது உதாரணமாக இது கால ஒட்டகம் நுழைய முடியுமா? நம்ம இப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. எருசலேம் நகரத்தை சுற்றி நிறைய கேட் வாயில்கள் இருந்துச்சு, வாயில்கள் இருந்துச்சு. சிங்க வாயில், கோல்டன் கேட், நிறைய வாயில் இருந்துச்சு. அதில் ஒரு வாயில் ஊசி முனை வாயில், ஒரு கேட், அது ஒரு நுழைவாயில். அது ஊசி அளவை போன்று இருக்கும், கொஞ்சம் குனிஞ்சு தான் கஷ்டப்பட்டு உள்ளே போகணும், அவ்வளோ சிறிய வாயில் அது. ஆண்டவர் அதை பார்க்குறாரு. இந்த ஊசியின் காதில் மாறுக்குன்னு இந்த ஓட்டையில் கூட என்ன பண்ணலாம், ஒட்டகம் பெருசாக நுழைஞ்சு போயிடலாம், ஆனால் விண்ணகத்தில் பணக்காரன் போக முடியாது. சகோதரர்களே, நாம் பணத்தை ஆசை மிக்கவர்களா, பண வெறி கொண்டவர்களா? திருத்திக்கொள்ளும் ஆண்டவர், திருத்திக்கொள்ளும். நம்ம ஆண்டவர் சொல்கிறோம், திருத்திக்குவோம். நம்ம ஆண்டவரை முன்ன வைப்போம். இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம். என் பொருட்டு தாயையோ தந்தையையோ
வீடுகளையோ சகோதர சகோதரியையோ பிள்ளைகளையோ அனைத்தும் விட்டுவிட்ட எவரும் 100 மடங்கு எப்படி 100 மடங்கு பெறுவார். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வது. நீ ஆண்டவருக்காக இழக்கின்ற ஒரு விஷயத்தை கடவுள் உனக்கு சேர்த்து கொடுப்பார். ஆனால் எப்ப நீ கடவுளையே நீ தூக்கி போட்டுறையோ சிந்திச்சு பார்க்கணும். சகோதரர்களே, நமக்கு ஆண்டவருடைய கிருபை வேணுமா, ஆண்டவருடைய திருவடி வேணுமா, விண்ணகம் வேணுமா, இல்லையா நம்ம இறையாட்சி உட்படணுமா, இல்லை இது எதுவுமே வேணாம், எனக்கு காசுவன் மட்டும் போதும், செல்வம் மட்டும் போதும், உலக செல்வம் மகிழ்ச்சி மட்டும் போதும், இது மட்டும் போதுமா? சிந்திப்போம். சந்திப்போம்.